வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா, பிபிஎல்ல 33வது மேட்சான கோபட்டுக்கும் அடிலேட்டுக்கும் மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். இப்பதான் ரெண்டு டீமுமே நடந்தது, பட் அது வந்து அடிலேட்ல நடந்தது. இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா கோபட்ல நடத்துறாங்க. டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க நண்பா. அதே மாதிரி நீங்க குபேரா ஆப்ல ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க. பெஸ்ட் அப்ளிகேஷன். நீங்க வந்து டியோ ஆப்ஷன்லாம் பிளே பண்றதுக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுக்கான டீம்ஸ் நம்ம சேனல்ல கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணுங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கோம். ஸோ ஹோபர்ட் ஸ்டேடியம் பத்தி உங்களுக்கு தெரியும். பேட்டிங்க்கு வந்து ஒரு நல்ல ஃபேவரட்டான கிரவுண்டு. பேட்ஸ்மேன் கொஞ்சம் நல்லா ஆடணும்னு நினைச்சாங்கன்னா 180ங்கிறதுலாம் ஒரு சும்மா ஸ்கோர் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். நல்லா ஆடக்கூடிய பிளேயர்ஸ் ஆடினாங்கன்னா நல்லா ஸ்கோர் பண்ணலாம். ஸ்பின்னருக்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணும். ஸோ லாஸ்டா நடந்த ரெண்டு மேட்ச் ரிசல்ட்டை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சில ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ ஸ்பின்னருக்கு வந்து சப்போர்ட் இருக்குன்னாங்க. அதே மாதிரி ஒரு 3 விக்கெட், இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 விக்கெட். ஸோ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 8 விக்கெட் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க ஸ்பின்னர்ஸ். ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 13 விக்கெட் வந்து ஸ்கோர் பண்ணிருக்காங்க. ஸோ 13-8 பெரிய டிஃபரன்ஸ் இல்ல ஃபாஸ்ட்டுக்கும் ஸ்பின்னர்ஸுக்கும். அண்ட் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண டீம் வந்து பாத்தீங்கன்னா வின் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கிடையாது. செகண்ட் பேட்டிங் பண்ண டீம் தான் வின் பண்ணிருக்காங்க. இந்த பிட்ச்ல ரெண்டு மேட்ச் நடந்திருக்கு, ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் பேட்டிங் பண்ண டீம் தான் வின் பண்ணிருக்காங்க. அண்ட் ஸ்கோர் வைஸாவும் பாத்தீங்கன்னா இந்த பிட்ச் வந்து நல்ல ஸ்கோர் போகும். ஒரு 180+ அந்த மாதிரி இல்லைன்னா அட்லீஸ்ட் 170+ வந்து பாத்தீங்கன்னா ஸ்கோர் போகும். செகண்ட் பேட்டிங் பண்ற டீமுக்கு வந்து நல்ல இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தோம்னா ரெக்கார்ட் வைஸாவும் டோட்டலா ரெண்டு மேட்ச் நடந்திருக்கு, ரெண்டுமே பேட்டிங் செகண்ட். 0ல இருந்து 150 ஒரு இன்னிங்ஸும், 150 169 ஒரு இன்னிங்ஸும், 170 199 89 ரெண்டு இன்னிங்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்காங்க. ஹை ஸ்கோர் ஹோபர்ட் 187, லோ ஸ்கோர் மெல்போர்ன் ஸ்டார்ஸ் 67க்கு 3 விக்கெட் விட்டுருக்காங்க. ஸோ இப்போ வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணிடலாம். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு மேட்ச்ல அலெக்ஸ் கேரி மட்டும் மிஸ் ஆகுறாரு. அவருக்கு மேல அகைன் பழைய விக்கெட் கீப்பர் வந்து உள்ள வர்றாரு. மற்றபடி சேம் ஸ்குவாட்ல இருக்கக்கூடிய எல்லா பிளேயர்ஸுமே இருக்கிறாங்க. ஸோ ஷார்ட், டி ஷார்ட், லின்னு, ஆடம் கோஸ், டாங்கலி, ஓவர்டன், நெல்சன், அடுத்து போப்பு, டொரண்டன், பைனே, அடுத்து போய்ஸ். இதுல வந்து நம்ம கண்ண முடின்னு சொல்லலாம். மேத்யூ ஷார்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயர். லாஸ்ட் மேட்ச் கூட பாத்தீங்கன்னா 45 ரன், 76 ரன், 74 ரன், 56 ரன், எல்லா மேட்சுமே ஒரு ஃபிளாப் ஆகாம ரிசல்ட் கொடுத்துட்டு இருக்காரு மேத்யூ ஷார்ட். ஸோ நல்லா ஆடக்கூடிய பிளேயர். அடுத்து டி ஷார்ட் பாத்தீங்க அப்படின்னா அடிச்ச அன்னைக்கு நல்லா ஸ்கோர் பண்ணுவாரு. லாஸ்ட் மேட்ச் கூட பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மேட்சா ஒரு கணிசமான ஸ்கோர் வந்து ஆடி கொடுக்குறாரு. அதே மாதிரி அடுத்து லின்னு அக்ரெசிவா ஆடக்கூடிய பிளேயர். ஃபிளாப்பான ரிசல்ட்ங்கிறதே இந்த சீசன்ல இல்லைங்கிற மாதிரி ஆடிட்டு இருக்காரு. பயங்கரமா பாத்தீங்கன்னா இந்த சீசன் ஆடுறாரு. அடுத்து ஆடம் கவுஸ் வந்து பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த சீசன்ல அவுட் ஆஃப் ஃபார்ம் தான். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், எந்த மேட்சுமே சரியா பெர்ஃபார்ம் பண்ணல. யாரெல்லாம் உங்க டீம்ல வந்து ரிஸ்கா ட்ரை பண்ண நினைக்கிறீங்களோ மஸ்ட் பிக்கா வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து, அதாவது யாரெல்லாம் ரிஸ்க் எடுக்காங்களோ அவங்களுக்கு தான் மஸ்ட் பிக் ஆப்ஷன்ல சொல்றேன். ஆடம் கவுஸ் வந்து இந்த மேட்ச் வந்து ட்ரை பண்ணுங்க. ஏன்னா அலெக்ஸ் கேரி இல்லாதனால அவர் தான் 2 டவுன் ஆடணும். ஸோ நல்லா ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அடுத்து தாமஸ் கெல்லி பாத்தீங்கன்னா விளாண்ட ரெண்டு மேட்சுமே நல்ல ஆவரேஜான ஸ்கோர் பண்ணி கொடுத்துருக்காரு. ஓவர்டன் எப்படி மேத்யூ ஷார்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குமோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். விளாண்ட ஒரு மேட்ச் மட்டும் தான் ஃபிளாப்பான ரிசல்ட் கொடுத்தாரு. மீதி எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா டீசென்டான நல்ல ரிசல்ட் கொடுத்தாரு. லாஸ்ட் மேட்ச்ல கூட பார்த்தோம்னா 5 ரன் அடிச்சு 3 விக்கெட் ஸ்கோர் பண்ணாரு. அடுத்து பவுலிங் ஆப்ஷன் கொஞ்சம் வீக்கா தான் இருக்கு. போப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விக்கெட் எடுத்தாரு லாஸ்ட் மேட்ச்ல. அடுத்து டொரண்டன் பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் மேட்ச் விக்கெட் எடுக்கல, அதுக்கு முந்தின மேட்ச் ரெண்டுமே விக்கெட் எடுத்தாரு. பையனே வந்து மினிமம் விக்கெட் டேக்கிங் பவுலர், எப்படியாச்சும் ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருவாரு. பாய்ஸ் வந்து விக்கெட் டேக்கிங் பவுலர் கிடையாது. விக்கெட் எடுத்த அன்னைக்கு நல்லா எடுப்பாருன்னு சொன்னோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 2 மேட்சாவே நல்லா விக்கெட் வந்து ஸ்கோர் பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ மஸ்ட் பிக் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா சேஃபான மஸ்ட் பிக் ஆப்ஷன்ல ஷார்ட், ஓவர்டன், கிறிஸ்லின், பைனே. ஸோ இந்த 4 பேரையுமே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்கா ஃபோக்கஸ் பண்ண நினைக்கிறவங்க இந்த மேட்ச்ல வந்து ஆடம் கவுஸ் வந்து கொஞ்சம் ரிஸ்கான ஆப்ஷன்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா டொரண்டனுக்கு வந்து ரிஸ்கான ஆப்ஷன்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸோ இந்த 6 பேருமே நல்லா ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க அடிலேட்ல. அடுத்து ஹோபர்ட் பாத்தீங்கன்னா இந்த சீசன் கொஞ்சம் பெருசா அவங்களால பெர்ஃபார்ம் பண்ண முடியலன்னு தான் சொல்லணும். ஸோ ஜீவல் தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2-3 மேட்ச் மட்டும் தான் நல்லா ஸ்கோர் பண்ணாரு. அதிகபட்சமா 2 மேட்ச், மீதி எல்லாமே ஃபிளாப்பான ரிசல்ட் தான் கொடுத்துருக்கிறாரு. அதுவும் தொடர்ந்து லாஸ்ட் 3 மேட்சா பாத்தீங்கன்னா ஃபிளாப். பட் இந்த மேட்ச்ல நீங்க ஜீவலை வச்சு கண்டிப்பா ரிஸ்க் எடுக்கும்னு நினைக்கிறவங்க வந்து எப்படி ஆடம் கவுஸ் சொன்னோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு மினிமம் பாத்தீங்கன்னா ஒரு 30% இந்த மேட்ச்ல ஸ்கோர் பண்ணி கொடுப்பாரு. மெக்டர்மெட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில மேட்ச் நல்லா ஸ்கோர் பண்றாரு, ஒரு சில மேட்ச் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாவும் போறாரு. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து மேக் ரைட்டும் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 மேட்சா சூப்பரானாரு. அடுத்த 3 மேட்சா பாத்தீங்கன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா ஃபிளாப்பான ரிசல்ட் கொடுத்துட்டு இருக்காரு. சாம் ஹெய் இந்த ஒரு மேட்ச் மட்டும் தான் உருப்படியானாரு. மீதி எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஃபிளாப். அதுலயும் 3 மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா டக் அவுட்.
டிம் டேவிட் இந்த சீசன் அவுட் ஆஃப் ஃபார்ம் தான். ஒரே ஒரு மேட்ச், அதுவும் 27 தான் ஹையஸ்ட்ங்கிறது டிம் டேவிட்டுக்கு வந்து அவருக்கே அது அசிங்கம். அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு புவரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்காரு. கோரி ஆண்டர்சன் ஆடிக்கு ஒரு நாள் அமாவாசைக்கு ஒரு நாள் பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. இது ஆடினா இது அமாவாசை அந்த மாதிரிதான். மற்றபடி பாத்தீங்கன்னா ஒரு பெருசா எந்த ஒரு மேட்சுமே ஆடி கொடுத்தது கிடையாது. அடுத்து வந்து சௌதாரி பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு எல்லா மேட்சுமே டீசெண்டா ஆடி கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயரா இருக்காரு. பாருங்க லாஸ்ட் மேட்ச்லாம் கம்ப்ளீட்டா 4 ஓவர் வரைக்குமே பவுல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. கிறிஸ் ஜோர்டான் டெத்ல பவுலிங் பண்ணக்கூடிய பவுலர், அதனாலே பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு விக்கெட்டாச்சும் எடுத்துடுறாரு. எலிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் பிளஸ் டெத்ல அட்டாக் பண்ணக்கூடிய பவுலர், விக்கெட் டேக்கிங் பவுலர். இந்த ஒரு மேட்ச் மட்டும் தான் ஒரு விக்கெட் எடுக்கல, மீதி எல்லா மேட்சுமே ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா விக்கெட் எடுத்து கொடுத்துட்டாரு. மெரிடித்துமே ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் எடுக்கிறாரு. ஸோ அவனுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. பிரதீக் டோலியுமே கடைசி எல்லா மேட்சுமே பாத்தீங்கன்னா ஒரு 2-3 மேட்சா வந்து விக்கெட் எடுத்து கொடுத்துட்டே இருக்கிறாரு. அவருக்கும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எலிஸ், கிறிஸ் ஜோர்டான், பிரதீக் டோலி, அடுத்து சௌதாரி, அடுத்து மெக்டர்மட், வைட், இந்த 6 பேருக்குமே நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க ஹோபர்ட்ல. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சேஃபான ஸ்மால் டீம் தான் கொடுத்துருக்கோம் பாருங்க. ஸோ மெக்டர்மட், லின்னு, வைட்டு, ஷாட்டு, ஓவர்டன், ஷாட்டு, சௌதாரி, தோரங்டன், டோலி, பைனே, எலிஸ். இதுல வந்து ஜீவால வந்து ட்ரை பண்ணலாம், அதாவது ரிஸ்க் பிக்கா. ஆடம் ஹவுஸ், இந்த 2 பேருமே இன்னைக்கு மேட்ச்ல கொஞ்சம் ஸ்டாரா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ மேபி ட்ரை பண்ணுங்க. கேப்டன் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் ஃபிக்ஸ்டு. எல்லாருமே பாத்தீங்கன்னா கேப்டன் ஷாட், வைஸ் கேப்டன் ஓவர்டன், வாய்ப்பே இல்லை. வேற யாரையும் போடாதீங்க. வேணும்னா ரிஸ்கா ட்ரை பண்ண நினைச்சீங்கன்னா மெக்டர்மட், வைட்டு, அடுத்து எலிஸ் இவங்களை வந்து ட்ரை பண்ணலாம். ஒரு சிலர் வந்து ஜோர்டானே ட்ரை பண்ணுவாங்க. பட் ஃபிக்ஸ்டான கேப்டன், இப்போ 100 பேர் ஃபேண்டசி விளையாடுறான் அப்படின்னா 98 பேர் இதே கேப்டன் வைஸ் கேப்டன் தான். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்காது. ஸோ இதான் நண்பா நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் ஃபார் ஸ்டார்ஸ் அடிலேட்டுக்கும் ஹோபர்ட்டுக்குமான ப்ரெடிக்ஷன். ஸோ வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க.